யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். முதலில் என்னென்ன நிலைகளில் நம்ம மனிதர்கள் என்றால் எப்படியான நிலைகளிலிருந்து வர வேண்டும் என்று பார்த்தோம்னா, முதலில் உறுப்புகள், உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சிறப்பாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஊனமற்ற நிலையிலே இருக்க வேண்டும். கை கால் அப்படி என்று உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும். அடுத்த நிலையில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலையிலே செயல்பட்டு கொண்டிருப்பது ஐம்புலன்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கண், காது, மூக்கு, வாய் தொடக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும். இதை விட மேலான நிலையில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புலன் உறுப்புகள். முதலில் உடல், ஒரு மனிதராக இருந்தால் உடல் நல்ல முறையில் இருக்க வேண்டும். அடுத்த நிலை ஐம்புலன்கள் என்று சொன்னால் கண், காது, மூக்கு, அதை சுவாசிக்கக்கூடியது, வாய் தொடக்கூடிய உணர்வு, இவை ஐந்தும் ஐம்புலன்கள் என்று சொல்லப்படுகிறது. இவை சரியாக இருக்க வேண்டும். இவைகளை விட சக்தி வாய்ந்தது புலன் உறுப்புகள். புலன் உறுப்புகள் என்றால், இப்பொழுது நமக்கு காது இருக்கிறது. நாம் ஒருவர் பேசும்பொழுது அந்த காது இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு பின்னணியிலே அந்த நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை எடுத்து செல்லக்கூடிய உறுப்புகள் சரியாக இருக்க வேண்டும். நான்காவது நிலை பிரெயின், மூளை. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை விட சக்தி வாய்ந்தது தான் ஆழ்மனம் என்று சொல்லப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய கற்பனை, சிந்தனை அனைத்துமே ஆழ்மனம்தான் வாங்கி நம் வாழ்க்கையிலே அதற்கான வழிகளை செயலுக்கு கொண்டு வருகிறது. சரியான முறையில், அதாவது நன்மையான கருத்து பதிவுகள்னால் எந்த பாதிப்பும் கிடையாது. தவறான கருத்து பதிவுகள் உங்கள் மனதில் இருந்தது என்றால் வாழ்க்கையிலே அதுக்கான துன்பங்களை அது ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும். தவறான கருத்து பதிவு என்று சொல்லும்பொழுது சில விஷயங்களை நான் இங்கே குறிப்பிடலாம். ஒன்று சிறு பிராயத்தில் இருக்கும்போது, 13, 14 வயதில் இருக்கும்போது உங்களை அறியாத நிலையிலே தவறுகள் ஏற்படலாம். அல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களால் ஒரு சரியான அன்பு கிடைக்காததினால் மனம் பாதிப்புகள் உண்டாகலாம். இந்த மாதிரி இருக்கலாம். அல்ல நண்பர்களால் நீங்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கலாம். இப்படி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த பாதிப்புகளை நீங்கள் விலக்கிக் கொள்ள முடியும். உங்கள் மனதிலிருந்து அந்த பாதிப்புகளை நீங்கள் அகற்றிக் கொள்ள முடியும். அப்படி அகற்றிக் கொள்வதனால் வாழ்க்கையிலே மிக சிறப்பான நிலையை நீங்கள் அடைய முடியும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.